மலர் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நான் சத்து மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன், சரியா? தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பாருங்கள், தெரியாதவங்க இதை எப்படி செய்யுங்கிறத பார்த்துக்கிறங்க. இதில் ஒரு 21 பொருள் நான் சேர்த்துருக்கேன், சரிங்களா? 21 பொருள் சேர்த்துருக்கேன் இந்த சத்து மாவு செய்கிறதுக்கு. நம்ம ஹார்லிக்ஸ் கடையில் வாங்குகிறோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே இது ஹெவியான ஹார்லிக்ஸ், நம்ம வீட்டில் செய்கிறது அதோட ஹெவியான ஹார்லிக்ஸ். இதை நம்ம பாலில் கலந்து குடிக்கலாம், சும்மா சூடான வெந்நீரில் கலந்து நாட்டு சக்கரை கலந்து இது நம்ம சாப்பிடலாம். நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு, 1 வயசு பிள்ளைங்களுக்கு பாலில் கலந்து இது கொடுக்கலாம். நம்மளும் எல்லாருமே இது குடிக்கலாம். எல்லாருமே இந்த சத்து மாவில் நம்ம தயாரித்து பாலில் கலந்தும் குடிக்கலாம், சும்மா சாதாரணமாக வெந்நீரில் கலந்தும் நாட்டு சக்கரை கலந்தும் இது குடிக்கலாம். பார்த்துக்கிறங்க. இதில் எல்லா பொருளும் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். பாதாம், முந்திரி எல்லாமே நான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் பாருங்கள் நான் எத்தனை பொருள் சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். நிலக்கடலை, பொரிகடலை, பாசிப்பயிர், திணை, பாதாம், முந்திரி பருப்பு, வரகு, சாமை, வெள்ளை எள், கருப்பு எள், ராகி, கோதுமை, கம்மம்புல், சோளம், சிகப்பரிசி, காணம், கருப்பு கவுனி, குதிரவள்ளி, கருப்பு உளுந்து இவ்வளவும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதில் இந்த நிலக்கடலை 1/4 கிலோ, பொரிகடலை 1/4 கிலோ, பாசிப்பயிர் 1/4 கிலோ, திணை 1/4 கிலோ, திணை, வெள்ளை எள், கருப்பு எள் எல்லாமே இதில் சேர்த்துருக்கு பார்த்துக்கிறங்க. அப்புறம் வெள்ளை எள் நான் 200 கிராமும், கருப்பு எள் 200 கிராம் சேர்த்துருக்கேன். மற்ற எல்லா பொருளுமே 1/4 கிலோ தான். நிலக்கடலையில் இருந்து கருப்புளுந்து வரைக்கும், நிலக்கடலை, பொரிகடலை, பாசிப்பயிர், திணை, பாதாம், முந்திரி, வரகு, சாமை, வெள்ளை எள், கருப்பு எள், ராகி, கோதுமை, கம்மம்புல், சோளம், சிகப்பரிசி, காணம், கருப்பு கவுனி, குதிரைவள்ளி, கருப்பு உளுந்து, ஏலக்காய், வாசத்துக்கு ஏலக்காய், சரியா? இவ்வளவு சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சத்து மாவு தயாரித்து பாலில் கலந்து ஆற்றி கொடுங்க. காப்பிக்கு பதிலாக இதை சாப்பிடுங்க. பாருங்கள், பாதாம், முந்திரி எல்லாமே சேர்த்துருக்கேன் இதில். வெளியூரில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் இதை நீங்கள் கொடுத்து விடலாம். மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் அடைச்சி கொடுத்து விடுங்க. இதில் எல்லா சத்துமே இதில் இருக்குது நமக்கு. பார்த்தீங்களா? எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். அது தனியாக இது தனியாக நம்ம சாப்பிட வேண்டிய தேவையே இல்லை. எல்லாமே இதிலே கிடைக்கும் நமக்கு. இந்த எலும்பு, உடல் சோர்வு எல்லாத்துக்குமே இது நல்லது. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சத்து பவுடரை பாலில் கலக்காதவங்க சும்மா சாதாரண வெந்நீரில் ஆற்றியும் நாட்டு சக்கரை சேர்த்தும் சாப்பிடலாம். சீனி சேர்க்குறவங்க சீனி சேர்த்துக்கிடலாம், நாட்டு சக்கரை சேர்க்குறவங்க நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். இது நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்துக்கிறங்க. இதை நீங்களும் செய்து குழந்தைகளுக்கும் கொடுங்க. தேங்க்யூ. கொஞ்சம் இந்த மாவை நம்ம கரண்டியில் கிண்டி விட்டு ஒரு ட்ரேயில் போட்டு காய விடணும். காய விட்டால் தான் அந்த பவுட்ரு நல்லா ஒத்தையே அப்படி வரும் பாருங்க. நல்லா காய விடணும், ரொம்ப கையை விட்டுறக்கூடாது. நான் இப்போ அதை சொல்லி காமிக்கிறக்காக கையை விடுறேன், நீங்கள் கையை விடக்கூடாது, சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிறங்க. பாலில் கலந்து சூடாற்றி நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம். நல்ல உடம்புக்கு நல்ல சத்து. சீனி போடுறவங்க சீனி போட்டுக்கிடலாம்.
வெறுசாக வந்து வெந்நில ஆற்றி நாட்டு சர்க்கரை போட்டும் குடிக்கலாம். நல்லா இருக்கும். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ நல்லா பாருங்கள், கவனமாக பார்த்து இதை செஞ்சு பாருங்கள். சரிங்களா? நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நவதானியம் எல்லாத்தையும் கொண்டு போய் மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஆனால் இந்த பவுட்ரை தயாரிக்கிறதுக்கு அந்த நவதானியங்கள் பூரா இருக்குல்ல, அந்த நவதானியத்தை எல்லாத்தையும் 1/4 கிலோவாக நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் தவாவில் போட்டு லைட்டாக வறுக்கணும். சூடு பண்ணி லைட்டாக வறுத்தா போதும். ஒவ்வொன்றையாக தனித்தனியாக வறுத்து ஒரு ட்ரேயில் காய போடுங்க. காய போட்டுருங்க. அப்புறம் முந்திரி, பாதாம், பொரிகடலை இது 3 வறுக்க வேண்டாம். அந்த தட்டிலே போட்டோம்னா அதே சூடாகி நல்லா இதாயிரும். அதனால் எல்லாத்தையுமே வறுத்துருங்க. லைட்டாக வறுத்து காய வச்சுட்டு மிஷினில் திரிக்க கொடுங்க. திரிக்க கொடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் ட்ரேயில் தட்டி அதுக்கு ஆற விடணும். ஏன்னா சூடாக இருக்கும்ல, ஆற விடணுங்க. பாருங்கள், நான் ஆற விட்டுருக்கேன். இதுலேயே ஆற விட்டு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேனா. இது ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஈவினிங் தயாரித்து வச்சாலும் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதை மூடி வச்சுருங்க. காலையில் இருந்துச்சுன்னா நல்லா அந்த சூடெலாம் குறைஞ்சி நல்லா ஆறி பவுட்ரு நல்லா இப்படி பவுட்ராக ஆயிரும். அப்புறம் ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிறோங்க. சரிங்களா? இது பிள்ளைங்களுக்கு பால் தனியாகவும் சும்மா வெந்நிலே ஆற்றி குடிக்கலாம். இது நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து. சரிங்களா? நீங்களும் தயாரித்து செஞ்சு பாருங்கள். பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.